கோமியம் குறித்த சர்ச்சை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாட்டுப் பொங்கல் அன்று சென்னை ஐஐடியின் இயக்குநராக இருக்கக்கூடிய காமகோடி தெரிவித்த அந்த கோமியம் குறித்து தெரிவித்த கருத்து என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அவருடைய பேச்சுக்கு அவருடைய கருத்துக்கு பாஜகவினர் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் அந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கருத்தையும் மாற்றுக் கட்சியினர் தெரிவித்து வருவது ஒரு வார்த்தை போராகவே மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்று செய்தியாளர்கள் சந்தித்த முன்னாள் ஆளுநரும் பாஜகவின் ஒரு மூத்த நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கோமியம் குறித்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதில் குறிப்பாக அவர் பேசியது என்பது 80 வகை நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என ஆயுர்வேதம் சொல்கிறது என்பது போன்றவும், அதே போல மாட்டுக்கறியை ஆதரிக்கிறார்கள் ஆனால் கோமியத்தை மறுக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அதாவது ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜன் மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆயுர்வேதத்தில் இருப்பதாக சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு அனைத்தையும் நம்ப வேண்டுமா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர் என்று பாஜகவில் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும். அப்படி தமிழிசை அவர்கள் சொல்லாவிட்டால் தான் அதிசயமாக இருக்கும் எனவும் ஒரு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் செல்வ பெருந்தகை. இருப்பினும் இந்த கோமியம் குறித்தான சர்ச்சை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது வார்த்தை போராகவே மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.